கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாள டிவைன் வேர்டுடாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. லூக்கா 12:34 ஒரு வசனம் எழுதியிருக்கிறது. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறதுங்க. அது உண்மைதானே. பொக்கிஷம் அப்படின்னா நிறைய வேலைகளையில நம்ம பணம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம், ஒரு புதையல் அப்படின்னு நினைச்சுக்கிறோங்க. அந்த பொக்கிஷத்தை நோக்கிதான் நம்மளுடைய இருதயமும் இருக்கிறது. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சகேயுவை எடுத்துக்கோங்க. லூக்கா 19 அதிகாரத்துல எழுதியிருக்கிறது. ராயக்காரனுக்கு தலைவன், வரி வசூலிக்கிறவனா இருக்கிறான். அவன் பொக்கிஷம் பணம் அப்படின்னு தான் நினைச்சு கொண்டே இருந்தாங்க. ஆனா என்னைக்கு இயேசு அவனுடைய பேரை சொல்லி அழைத்து அவனுடைய வீட்டுல தங்க வேண்டும் என்று சொல்லி அந்த வீட்டுக்குள் பிரவேசித்தாரோ அன்று முதல் அவன் தேவன் தான் பொக்கிஷம் என்று உணர்ந்து கொண்டாங்க. எப்படி உணர்ந்து கொண்டா அப்படின்னா, கொலோசியர்ல ஒரு வசனம் எழுதியிருக்கிறது. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறதுன்னு எழுதியிருக்குதுங்க. ஞானம் அறிவுன்றது ஒரு பொக்கிஷம். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, அவரே தேவனால் நமக்கு ஞானமா இருக்கிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அப்ப இயேசுதான பொக்கிஷம். அந்த இயேசுதான் பொக்கிஷம் சொல்லி சகேயு அறிந்திருந்ததுனால அவன் தன்னுடைய பணத்தை எல்லாம் நாளத்தனையாய் திரும்ப கொடுத்தானா, அவன் ரட்சிக்கப்பட்டான் என்று சொல்லி வசனத்துல பார்க்கிறோங்க. நம்ம இந்த நாள்ல யாரை தேடுறோம்? இயேசுதான் பொக்கிஷமா நம்முடைய வாழ்க்கையில இருக்காருன்னா நம்முடைய இருதயம் அவரை நோக்கிதான் இருக்கும். எங்களுடைய போதகர் ஒரு வேடிக்கையா ஒரு காரியம் சொல்லுவாங்க. ஜென்ஸோட பாக்கெட் பாத்தீங்க, ஷர்ட் பாக்கெட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லெஃப்ட் சைட்ல தான் வைப்பாங்க. இப்ப வர்றதுல எல்லாம் நிறைய பாக்கெட்ஸ் வைக்கிறாங்க. பட் அப்போ பொதுவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜென்ஸோடைய ஷர்ட் பாக்கெட் லெஃப்ட் சைட்ல தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அதுதானே பொக்கிஷம் இருதயம் ஒன்னா இருக்கணும்ல. அது அறிந்தனாலே என்னவோ வச்சிருக்காங்க அப்படி சொல்லி வேடிக்கையா ஒரு காரியம் சொல்லுவாங்கங்க. நம்மளுடைய பொக்கிஷம் இயேசுவா இருந்தா அப்படின்னா நம்மளுடைய இருதயமும் அவரை நோக்கி இருக்கும். நம்மளுடைய எல்லா காரியங்களுக்கும் ஜெயம் பெற முடியுங்க. உங்க பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.